வட மண்டகாடு கெடாதத்திற்கு தொண்டம்னாரு. நான் கிணத்தடிக்கு பல்லு மினுக்காண்டு பிரசத்தோட போனான். மகள் தண்ணி எடுக்காண்டு பிரதேச வேலை தண்ணி தர்றது அதை எடுக்க போட்டா. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தகப்பனை ஏற்றி கொண்டு போட்டார். போய்கொண்டிருக்க திடீரென ஒரு மின்னெல்லாம் விழுந்தது மிளகம். அப்போ நான் கிணத்தடியில் நிற்க நெருப்பாக கொட்டுப்பட்டது. நான் காதை புத்தி கொண்டு ஓடி வெளியில் வந்துட்டேன். வேற பிரதேசக்காரர் தான் சொல்லிச்சுன்னா உங்களோட தென்னை தான் எரியுதுண்டு. அப்போ தென்னை எரியுதுண்டு கிணவேர் கூட்டிட்டுனேன். பிறகு வீட்டுக்குள்ளால் புகை வருதுன்னு சொல்ல நான் சொன்னேன், இல்லை அது பின்னுக்கு எரியிற புகை தான் முன்னுக்குள்ளால் வருதுன்னு சொல்லி. பிறகு இல்லை நின்றவே ஏதோ மணக்குதுன்னு சொல்லி உள்ளட்டு பார்க்க ஒரு அறை அப்படி எரிய நின்ற கிணவே ரெண்டபடியாக தண்ணி எல்லாம் ஊற்றி அப்படியே நூற்று விட்டுட்டு 2வது அறை அந்த சிவரை இடித்து போட்டு இந்த மின்னல் இடித்து தான் அந்த கதவு திறந்து விட்டபடியாக அஞ்சால் அந்த பிளாக்கு அதுகள் எல்லாம் எரித்து போடுது. கலட்டி வைக்கிற மிக்சி கூடி அடித்து எல்லாம் இதண்டி. அவர் படுத்திருக்கிறவர் 2 கணா வெளிம்பிச்சுனே நாங்கள் 5 மணிக்கு போன் அடித்தனோட அல்லது அந்த ரேக்கான் படுத்திருப்பார். அவர் 2 எழும்பி போட்டார் 5 மணிக்கு. ஒருத்தருக்கும் ஆள் சேதம் ஒன்றும் இல்லை. எனக்கும் அந்த நேரம் பயம் பெறையில் மின்னல் தாக்குதுன்னு போட்டு நான் காதை பொத்திக்கொண்டு குனிஞ்சு ஓடி வந்த நான் ஒழிய எங்கடை விட்ட விழுந்துட்டு நான் நிற்கல. நெருப்பாக பொறியா விழுந்தாதான் புறம் தென்னை தான் பெருசாக முளாசி பெருசாக எரிஞ்சது.